فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹு தாலாவுடைய அளப்பெரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கியருளிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலே ஆக்கியருளிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரா. அல்லாஹு தாலா தன்னுடைய மேலான திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வஆஷிரூஹுன்ன பில் மாரூஃப், பெண்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே சாதுவான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்மணி தன் கணவருடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். கணவனையும் கணவனுடைய பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய, அவர்களை மார்க்க ரீதியாக அவர்களை நல்ல வழியிலே கொண்டு செல்லக்கூடிய பொறுப்புதாரியாக ஒரு பெண் இருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். மேலும் ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், இத்தகுல்லாஹ் ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய கலிமாவை கொண்டு நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்கள், அல்லாஹு தாலாவுடைய அமானிதமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹு தாலா பெண் குழந்தையை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யஹபு லிமன் யஷாஉ இனாசா, நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை நாம் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், நாம் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆண் குழந்தையை நாம் அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்திலே அல்லாஹு தாலா ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை கிஃப்டாக ஒரு அன்பளிப்பாக கொடுப்பதை அல்லாஹ் முந்தி அல்லாஹு தாலா சொல்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா ஒருவருக்கு பெண் குழந்தையை கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்பதை அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைய காலத்திலே நாம் பார்க்கிறோம், பெண் குழந்தைகள் பிறந்தால் முகம் சோர்ந்து விடுகிறது, முகமெல்லாம் அப்படியே அவர்கள் குறைந்து முகம் சோர்ந்தவர்களாகி விடுகிறார்கள். எவ்வாறு மக்கா காஃபிரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜூஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கிடத்திலே போய் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லப்பட்டால் அவர்கள் முகம் கடுகடுத்தவராகி விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அதுபோன்று இன்றைய காலத்திலே ஆகியிருக்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்திருச்சுன்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஆகி விடுகிறார்கள், ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது பெண் குழந்தை தான் மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், யாருக்காவது ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனே ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு அந்த பெண் குழந்தையின் தலையிலே தடவுகிறார். தடவிட்டு சொல்கிறார், அல்லாஹ் தஆலா ஒரு பலகீனமான தன் படைப்புகளிலே மிகவும் பலகீனமான ஒரு படைப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதை யார் கவனித்துக் கொள்கிறாரோ, யார் இந்த பெண் குழந்தையை பராமரிக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை அவருடைய எல்லா காரியங்களிலும் உதவி செய்வார் என்பதாக அந்த மலக்கு சுப செய்தி சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, ஒரு பெண் குழந்தை நமக்கு பிறந்து என்று சொன்னால் நம் வீட்டிலே அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை பிறக்க வைத்திருக்கிறான், ஒரு மகிழ்ச்சியை பிறக்க வைத்திருக்கிறான், ஒரு சந்தோஷத்தை பிறக்க வைத்திருக்கிறான். அந்த பெண் குழந்தையின் காரணமாக நம் வீட்டிலே எல்லா விதமான பரக்கத்துகளையும் செழிப்பையும் அல்லாஹ் இறக்க தயாராகிவிட்டான் என்று பொருள். எனவே நாம் பெண் குழந்தை பிறந்து என்று சொன்னால் அதை மிக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள்,
மன் வலதத் லஹு பின்தத்துன், அல்லாஹ் தஆலா யாருக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஃபலம் யூதிஹா வலம் யஹின்ஹா, அந்த குழந்தையை நோவினை செய்யவில்லையோ, அந்த பெண் குழந்தையை கேவலமாக கருதவில்லையோ, வலம் யூசிர் அலா வலதிஹா, அந்த பெண் குழந்தையை விட ஆண் குழந்தையை உயர்த்தி பேசவில்லையோ, அல்லாஹ் அதன் காரணம் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஆண் குழந்தை நம்ம சம்பாதித்து தருவான், ஆண் குழந்தை பெருசா உதவி செய்வான் என்று ஆண் குழந்தையை பெண் குழந்தையிடம் உயர்த்தி பேசாமல் அந்த பெண் குழந்தையை நீ கண்ணியப்படுத்துவாய் என்று சொன்னால், அந்த பெண் குழந்தையை நீ கவனித்துக் கொள்வாய் என்று சொன்னால், அந்த ஒரு விஷயத்தின் காரணம் அல்லாஹு தஆலா உன்னை சோதனை செல்வா என்பதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கான லஹு ஸலாசு பனாத்தின் அவ் ஸலாசு அஹவாத்தின், அல்லாஹ் தஆலா யாருக்கு 3 பெண் குழந்தைகளை மகள்களாக கொடுத்திருக்கிறானோ, அல்லது அல்லாஹ் தஆலா 3 பெண் குழந்தைகளை சகோதரிகளாக கொடுத்திருக்கிறானோ, அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, வீட்டில் பெரிய அண்ணன் இருக்கிறாரு, 3 பெண் குழந்தைகள் தங்கச்சிகளா இருக்கிறாங்க, அவரை பாதுகாக்கும் பொறுப்பு அண்ணனுக்கு வந்து விடுகிறது. இது போன்று மகள்களாகவோ சகோதரிகளாகவோ யாருடைய பொறுப்பிலே 3 பெண் குழந்தைகள் இருப்பார்களோ, யார் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து அவர்கள் இரக்கம் காட்டி அந்த பெண்களுக்காக யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, வஜபத் லஹுல் ஜன்னா அல்பத்தா, அவர்கள் மீது சொர்க்கம் கண்டிப்பா வாஜிப் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 பெண் குழந்தைகள், அவள் மகள்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவளை யார் பொறுப்பேற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களை திருமணம் செய்து கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா உபசரணைகளையும் செய்து இறுதி வரை கவனித்துக் கொள்கிறார்களோ, அவர் சொர்க்கம் வாஜிப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பொழுது ஒரு சஹாபி எழுந்து, இன்கானத்தா இஸ்னைலி யா ரசூலுல்லாஹ், 2 பெண் குழந்தைகள் மட்டும் கவனிச்சா என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அந்த 2 பெண் குழந்தைகளும் சொர்க்கம் போற அவருக்கு போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னொரு சஹாபி எந்திரிச்சாரு, லவ்கான வாஹிதா யா ரசூலுல்லாஹ், ஒரு குழந்தையை கவனித்தா என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்ட பொழுது, அந்த ஒரு பெண் குழந்தை நீ சோனம் செல்ல போதும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை கொடுத்து வஸகாஹுன்ன வகஸாஹுன்ன, அந்த பெண்களுக்கு நல்ல முறையிலே உணவளித்து அவர்கள் நல்ல முறையிலே ஆடை அளித்து அவரை பராமரித்து வளர்க்கிறார்களோ, குன்னலஹு ஹிஜாபம் மினன் நார், அந்த பெண் குழந்தைகள் மறுமை நாளிலே அவனுக்கு நரகத்தை விட்டும் திரையாக இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எங்க உஸ்தாது லால்பேட்டில் இருந்தாங்க. அவங்க எங்க உஸ்தாதுடைய ஒரு மகனாருக்கு 5 பெண் குழந்தைகள். என் உஸ்தாவுடைய ஒரு மகனாருக்கு ரஹமத்துல்லான்னு பேர், அவங்களுக்கு 5 பெண் குழந்தைகள். அதனால அந்த பெண் குழந்தைகள் காலை எந்திரிச்ச உடனே பெண் குழந்தைகள்லாம் மாறி மாறி வந்து ஒருத்தர் சீப்பு கேட்குறாங்க, ஒரு சோப்பு கேட்குறாங்க, ஒருத்தர் ஏதாவது சாமான் கேட்டே இருந்தாங்க. உடனே அந்த நம்ம உஸ்தாதுடைய மகனா என்ன பண்ணா, கோச்சுக்கிட்டாங்க பெண் குழந்தைகளை பார்த்து. எப்போ பார்த்தா பெண் குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரே ஏதாவது ஓடியாட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று கேட்டே இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாச்சு உங்களை வச்சு என்று அந்த பெண் குழந்தைகளை கடிந்து கொடுக்கிறார்கள். உடனே அந்த பெண் குழந்தைகள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த உஸ்தாதுடைய மகனார், உஸ்தாவுடைய மனைவி என்ன பண்ணாங்க, உஸ்தாவுடைய அந்த மகனாருடைய மனைவி மருமகன் என்ன பண்ணாங்க, வந்து உஸ்தாவை சொல்லிட்டாங்க, மாமனாட்டம் சொல்லிட்டாங்க. மாமனாட்டம் வந்து இந்த மாதிரி உங்கள் மகனார் வந்து என்னுடைய கணவர் வந்து பெண் குழந்தை ஏசிட்டாங்க, இன்னைக்கு ஏதோ பொருள் கேட்டாங்கன்னு சொல்லி கோபமாக பேசிட்டாங்க என்று உஸ்தாவிடத்திலே முறையிடுகிறார்கள். உஸ்தா என்ன பண்ணாங்க, தன் மகனாரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு ஹதீஸ் கிதாபை கொடுக்கிறார்கள். கொடுத்து இதை படிச்சு பாருங்கிறாங்க. அதை சத்தமாக படிக்க சொல்றாங்க. அவர் படிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா யாருக்கு பெண் குழந்தைகளை கொடுத்து அவரை அன்பான முறையிலே பராமரித்து வளர்த்து ஆளாக்கி அவருக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நரக விடுதலை காரணமாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மகனார் படிக்கிறாங்க. அப்ப நம்ம உஸ்தாத் சொல்றாங்க, பத்தியப்பா உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருப்பது அந்த பெண் குழந்தைகளின் பொருத்தத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த பெண் குழந்தைகள் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் உனக்கு சுவனத்தை அல்லாஹ் தஆலா வாஜிபாக்குகிறான். உன் எந்த மறுமை நாளிலே உன் எந்த அமலை கொண்டு அல்லாஹ் சுவனம் கேட்பாய்? உன் தொழுகை கொண்டு கேட்பாயா, உன் நோன்பை கொண்டு கேட்பாயா? எது உருப்படியாக இருக்கிறது
எதை கொண்டு அல்லாஹ் மறுமை நாளத்திலே சுவனத்தை நீ கேட்க முடியும்? மறுமை நாளை சந்தோஷமாக சொல்லலாம். அல்லாஹ் ஒரு ஹபீப் நாயகம் சொன்னார்கள், யார் பெண் குழந்தையை வரத்து ஆளாக்குகிறார்களோ அவர் சுவனம் வாஜிப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அந்த பொய் சொல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் பொருட்டால் நீ அல்லாஹ் தஆலாவிடத்திலே மண்டாடினால் அல்லாஹ் உனக்கு சூடு சேர்க்க மாட்டானா? எனவே நீ தினமும் காலை எழுந்த உடனே உன் 5 பெண் குழந்தை இருக்க வைத்துக்கொள், வைத்து அவற்றிலே பேசு. பிள்ளைங்களா, ஒரு என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுடைய பொருத்தத்தில் தான் எனக்கு அல்லாஹ் சூனத்தை வைத்திருக்கிறான். ஒரு என்ன இஷ்டமோ சந்தோஷமோ கேளுங்க, நான் என்னால் முடிந்தளவு உதவி செய்வேன் என்று சொல்லி உங்கள் பெண் குழந்தையை சொல்ல வேண்டாமா என்பதாக நம் உஸ்தாத் அவர்கள் தன்னுடைய மகனாரிடத்திலே சொல்லி காட்டினார்கள். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா யாருக்கு பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறானோ அதை மிகப்பெரிய பாக்கியமாகவும் மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மிகப்பெரிய கண்ணியமாகவும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அந்த பெண் குழந்தைகளை கண்ணியப்படுத்துவது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. காஃபிர்களை போன்று பெண் குழந்தை பிறந்தால் கவலைப்படுவதும் ஆண் குழந்தை சந்தோஷப்படுத்துவதும் ஒரு முஸ்லிமுடைய குணம் அல்ல என்று தெரிய வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு குத்பா கொடுக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, உங்களுடைய பெண் குழந்தைகளிடம் பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் நல்லபடி நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமாவை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். ஃபாத்திமத்து பில்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என் ஈரக்கொலை துண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யார் ஃபாத்திமாவை நேசிக்கிறாரோ என்னைத்தான் நேசித்தார், எவர் ஃபாத்திமாவை கோபிக்கிறாரோ என்னைத்தான் கோபிக்கிறார், எவர் ஃபாத்திமாவை நோவினை செய்கிறாரோ என்னை நோவினை செய்ய என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானார் பெண்குள் நேசித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போறதா இருந்தா கடைசியாக ஃபாத்திமா நாயகத்தை போய் சந்திச்சுட்டு பிரயாணம் சொல்லிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போய் திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா முதல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து முகமன் கூறி அவரோடு பேசிவிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புவார்கள். இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளை, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய மகளார் உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நின்ற என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை அழுகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் குழந்தையை தூக்கி தன் தோளிலே வைத்து கொடுத்து தொழுது கொண்டே இருப்பார், நஃபில் தொழுது கொண்டே இருப்பார்கள். தன் தோளிலே வைத்து பெருமானார் தொழுது கொண்டிருப்பார்கள். சஜ்தாவுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு இறக்கி விட்டுருவாங்க. திரும்பி எழுந்து நிற்கும் போது பெருமானார் திரும்பி தூக்கி தன் தோளிலே வைத்துக் கொள்வார்கள். இந்த அளவுக்கு தொழுகும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேத்தியை தன் தோளில் வைத்து தொழு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகள் மீது எந்த அளவு கிரியம் கொண்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜா யௌமல் கியாமத்தி அன வஹுவ கஹாத்தைனி, யார் 2 பெண் குழந்தைகளை பாசமாக வளர்த்து ஆளாக்கி அவளை கடைசி வரை அவளை பார்த்துக் கொள்கிறார்களோ நானும் அவர்களும் கியாமத் நாளிலே இவ்வாறு வருவோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் 2 பேர்களை சேர்த்து காட்டுகிறார்கள். இவ்வாறு நான் வருவோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவு முகத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உதவி செய்து போன்று உலகத்திலே யாரும் உதவி செய்து கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையாக அனாதையாக போக்கற்றவர்களாக இருந்த பொழுது கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் திருமணம் செய்து தன் ஆழ்ந்த சொத்துக்களை, தன் விரிவான சொத்துக்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இஸ்லாத்தை எடுத்து வைத்த பொழுது 40 வயதிலே தான் நபி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன பொழுது பெருமானாரை எல்லாரும் தூண்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ லஹப் பெருமானார் மீது மண்ணை தூக்கி எறிந்து தப்பல்லக அலிஹாதா ஜமாத்தன, உனக்கு நாசமாகட்டும் என்று பெருமானார் மண்ணை தூக்கி எறிந்த சமயத்திலே எல்லோரும் ரசூலுல்லாஹ் வெறுத்த சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முதலாக ஈமான் கொண்டு பெருமானாருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அவர் மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே
ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மறைந்த ஆண்டு பெருமாள் 52ஆம் வயசிலே ஹதீஜா ரலியல்லாஹு மரணிக்கிறார்கள். பெருமானார் எந்த அளவு கவலைப்படுறாங்கன்னு சொன்னா அந்த வருஷத்துக்கு பேரே ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்று பெயர் வைக்கிறார்கள். பெருமானாருடைய 23 வருட நபித்துவ வாழ்க்கையிலே பெருமானார் கவலைக்குரிய ஆண்டு என்று ஒரு பெயர் இருக்கு என்று சொன்னால் அது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மறைந்த ஆண்டு தான். அந்த ஆண்டு பெருமானார் அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹுடைய மறைவை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி வருகிறார்கள். வந்து பெருமானார் அந்த பெண்மணி அன்சாரி சஹாபாக்களே கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவர்கள். அவங்க பேரே ஹதீபத்துல் அன்சாரியா, அன்சாரி பெண்களிலேயே பிரசங்கி பெண்மணி என்று பெயர். அந்த பெருமாட்ட வந்தாங்க. வந்து யார சூழ்ல அவங்களோட ஒரு செய்தி சொல்லணும். என்ன சொல்லுமா? நான் எனக்கு மட்டும் சொல்லல, என்னோட எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும் சேர்ந்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன், உங்களோட ஒரு கோரிக்கை வைக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன சொல்லுமான்னு கேட்டாங்க. அப்புறம் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சூழ்லா நாங்களும் ஆண்களை போன்று தொழுகிறோம், நாங்களும் ஆண்களை போன்று நோன்பு வைக்கிறோம், நாங்களும் ஆண்களை போன்று எங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்கிறோம். ஆனால் ஜிஹாத் என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் ஆண்கள் ஜிஹாதுக்கு செய்கிறார்கள், அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். நாங்களோ வீட்டிலே அடங்கி இருக்கிறோம், எங்களால் ஜிஹாதுக்கு செல்ல முடியவில்லை, தர்மங்கள் செய்ய முடியவில்லை, அவர்களை போல் நாங்கள் நல்ல நன்மையான காரியங்களிலே பங்கெடுக்க முடியவில்லை. எனவே நாங்கள் ஆண்களை விட அந்தஸ்திலே அல்லாஹ்விடத்திலே குறைந்து விடுவோமா என்று எங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்கு என்பதாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரிடத்திலே முறையிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹ்மிலு அஹதுகுன்ன தஅதிலு குல்லஹா, நீங்கள் வீட்டிலே இருந்து வீட்டுடைய காரியங்களை சமாளித்து குழந்தைகளை பராமரித்து வீட்டுடைய எல்லா நிர்வாக பொறுப்பையும் சுமந்து கொண்டு நீங்கள் வீட்டிலே உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இஸ்லாம் மார்க்க ரீதியா நீங்கள் வளர்ப்பது, நீ சொன்ன எல்லா ஜிஹாது அவர் செய்யக்கூடிய எல்லா தர்மங்கள் இது அனைத்துக்கும் சமமாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வீட்டுடைய அந்த நிர்வாக பொறுப்பு, அதற்காக செய்யக்கூடிய தியாகங்கள், நீங்கள் போரிலே ஜிஹாத் செய்தால் நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை பெற்றுத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இதா சல்லத் ஹம்ஸஹா வ சாமத் ஷஹரஹா வ அதால் ஜௌஜஹா, ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுது ரம்ஜான் மாதம் நோன்பு வைத்து தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து வீட்டிலே தன் கற்பையும் வீட்டையும் பாதுகாத்துக் கொண்டு வீட்டில் இருப்பான்னு சொன்னால் மறுமை நாளிலே சூரத்துடைய 8 வாயில்களிலே அவள் நாடிய வாசல் வழியாக சூரம் செல்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, ஒரு பெண் வீட்டிலே இருந்து தன் குழந்தைகளை பராமரி லேசான காரியம் அல்ல. அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா சமயங்களிலே உடல்நிலை சரியில்லாமலும் சரி அவரை பராமரித்து மார்க்க கல்வி கற்றுக் கொடுத்து அவரை வளர்த்து ஆளாக்குவது என்பது ஒரு ஆண்கள் சென்று ஜிஹாதிலே செய்து போருக்கு செல்வதை விட அது நன்மையை அதே நன்மையை பெற்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில பெண்மணிகள் வந்து யஸ்கு அஸ்வாஜஹுன்ன, பெருமானார் அவர்களை யார சூழ்நிலை எங்கள் கணவன்மார்கள் எங்களை அடிக்கிறார்கள் என்று பெருமானாரிடத்திலே முறையிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ பி ஹியாரிக்கும், யார் தன் பெண்களை அடிக்கிறார்களோ அவர்கள் உங்கள் நல்லவராக இருக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அன்பான முறையில் அவரை எத்தி வைக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட வேறு நல்ல குறை நல்ல பண்புகளை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும். அவரை அடைத்து துன்புறுத்துபவர்களே நல்லவராக இருக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருல் லி அஹ்லிஹி, உங்களிடத்தில் நல்லவர் யார் தெரியுமா? யார் தன் மனைவியிடத்திலே நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய நல்லவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஊரெல்லாம் நல்லவன் சொல்றாங்க, உன்னைய ஊரெல்லாம் பெரிய கொடை வல்லல் சொல்றாங்க, ஊரெல்லாம் உன்னை பெரிய நல்லவர் சூஃபி பெரிய ஞானி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நல்லவனா கெட்டவனா என்று உன் மனைவிடத்திலே கேட்டுப்பார். உன் மனைவன் நல்லவன் என்று சொன்னால் அல்லாஹ் நல்லவனாகி விடுகிறாய். ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு 2 முகம் இருக்குங்க. ஒரு வெளிரங்கமான முகம், மக்களிடத்திலே பழகக்கூடிய முகம், இன்னொரு உண்மையான முகம்.
ஆனால் வீட்டில் போய் சட்டையெல்லாம் கழட்டி வச்சு இவர் உட்காரான் பாருங்க. அப்போ உண்மையான முகம் அப்போதான் தெரியும் அவனுக்கு. அவன் மக்களிடையே பழகும் போது நல்லவனை போன்று பழகுவான், எல்லாரும் அன்பாக பழகுவான். ஆனால் வீட்டில் போயிட்டா மனைவி திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது, வீட்டுல போனா வேற ஒரு அசல் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருவான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன் உண்மையான முகத்தை பார்க்க வேண்டுமா உன் மனைவியிடத்திலே கேட்டுப்பார். உன் மனைவி உன்னிடத்தில் நல்லவர், அவர் தங்கமானவர், அவர் யாரையும் திட்டாதவர் என்று உன் மனைவி உன்னை புகழ்வார் என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவராகி விடுகிறாய். மனைவிட்டு போய் கேட்டா அவரை பத்தி கேட்காதீங்க, அவர் சரியில்லைங்க என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்திலும் சரியில்லவராகிறாய். மக்கள் எல்லாம் உன்னை புகழ்கிறார்கள், மனைவி உன்னை புகழவில்லை என்று சொன்னால், அவள் உன்னை நல்லவர் ஏற்றுக்கொள்ள என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நல்லவராக முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை அழைக்கும் பொழுது எதுவு பி அஹப்பி அஸ்மாஹி, அந்த மனைவிமார்களுக்கு எந்த பிரியமான பெயர்கள் இருக்கிறதோ அந்த பெயரை கொண்டு பெருமானை அழைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டால் யா ஹுமைரா சிகப்பலையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கூப்பிடுவார்கள். இரவு நேரத்தில் பெருமானார் கூப்பிட்டால் யா ஆயிஷ், ஆயிஷா என்ற பெயரை சுருக்கி பெருமானார் யா ஆயிஷ் கல்லிமினி ஆயிஷா, ஆயிஷா என்னிடத்திலே பேசு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். இது போன்று எந்த பெயரை கொண்டு அழைத்தால் அந்த பெண்கள் சந்தோஷப்படுவார்களோ மகிழ்ச்சியுறுவார்களோ அந்த பெயரை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அழைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் நேரத்திலே, மரண தருவாயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்திலே மிஸ்வாக் செய்ய, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி மிஸ்வாக் செய்யறதை பார்த்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு வாங்கி தன் மிஸ்வாக்கை வாங்கி தன் வாயிலே மெண்டு ஆயிஷா ரலியல்லாஹு கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த மிஸ்வாக்கை செய்கிறார்கள். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு மரணித்து விடுகிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெருமானாருடைய உடலிலே சென்ற கடைசி உணவு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுடைய உமிழ்நீர் தான். ஆயிஷாவுடைய உமிழ்நீரைத்தான் பெருமானார் இறுதியாக உண்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமையாக சொல்லி காமிப்பார்கள். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறையும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியிலே சாய்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய தொண்டை கிழிக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருக்கும் நிலையிலே அல்லாஹ்வை அடைந்தார் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய, நாம் எல்லாம் நினைக்கிறோம் பள்ளிவாசல்ல ஒரு வஃபாத்தானா பெரிய பாக்கியம், சஜ்ஜால மௌத்தானா பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். ஆனா சய்யிதுல் அம்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் மடியிலே மரணித்தார் என்று சொன்னால், மனைவியின் மடி என்பது அது அல்லாஹு தாலாவுடைய இணக்கத்திற்கு மாற்றமானது அல்ல, அதுவும் அல்லாஹுடைய வணக்கஸ்தலம் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு நிரூபித்து காட்டிருக்கிறார்கள். அன்பர்களே, மனைவியிடத்திலே யார் அன்பாக யார் பண்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் சிறந்தவராக முடியும் என்று தெரிய வருகிறது. நாம் வீடுகளிலே பார்க்கிறோம், பெண்களிடத்திலே உள்ள தக்வா, இறையச்சம் இந்த அளவு அவர்கள் ஓதக்கூடிய தஸ்பீகள், அவர் ஓதக்கூடிய குர்ஆன், அவர் ஓதக்கூடிய முறைகள் எல்லா விதத்திலேயும் ஆண்களை விட பெண்கள் மிகவும் பூணிப்பானவர்களாக, தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக பெண்களுக்குடைய காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவேதான் நாம் சரித்திரங்களிலே பார்க்கிறோம், பெண்களுக்குள்ள மன உறுதி, அவர்களுடைய அந்த தக்வா வேறு யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாததாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மா குழந்தை பெற்று குழந்தை கை குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை பச்சை குடமும் சொல்லுவாங்க. அந்த ஹாஜரா அம்மாவை கூட்டி போய் நடுக்காட்டில் ஓடுறாங்க. பாலைவனத்திலே கல்லும் காடுமான எந்த ஒரு புற்பூண்டுகளே இல்லாத நடு பாலைவனத்திலே சென்று தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மாவையும் பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலை விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறாங்க. இப்ப ஹாஜரா அம்மா சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா இருந்தால் எந்த அல்லாஹ் உங்களை விட சொன்னானோ அந்த அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று அந்த ஹாஜரா அம்மா சொல்றாங்க. அந்த ஹாஜரா அம்மாவோட ஈமான், அவர்கள் கணவர் இல்ல நடுக்காட்டில் விட்டு சென்ற பொழுது அவர்கள் அது குழந்தை தண்ணீருக்கு இயங்கிய பொழுது அவர்கள் அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் ஓடிய அந்த காட்சி அல்லாஹ் தஆலாக்கு பிடித்து போனது. அல்லாஹ் சந்தோஷமாகி விட்டான். கியாமத் நாள் வரை எல்லா ஜனங்களும் அந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடக்கூடிய காட்சியை அல்லாஹ் நம் மீது வாஜிபாக்கி விட்டான். ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, அந்த ஹாஜரா அம்மா 5000 வருடங்களுக்கு முன்னால் அந்த பாலைவனமாக இருக்கும் பொழுது ஓடினார்களே, அந்த காட்சியை நம் மீது அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கி விட்டான். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த காட்சி பிடித்து போயிருந்தால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அந்த ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது, உம்ராவுக்கு வரும்பொழுது அதை செய்வதை அல்லாஹ் தஆலா கட்டாய கடமையாக்கி இருக்கிறான்னு சொன்னால்
அந்த பெண்களுடைய மன உறுதியை அல்லாஹ் தஆலா மிகவும் அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறார். சஹாபாக்கள் பெண்மணிகளிலே பார்க்கிறோம், நபிகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வாளை உருவி கொண்டு வருகிறார்கள். வழியிலே நுஐம் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரை பார்க்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நீ போய் ரசூலுல்லாஹ் கொல்லன்னு போடுற, உன் தங்கச்சி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் இஸ்லாம் ஆயிட்டாங்க, அதுவும் தெரியலையான்னு கேட்டாங்க. உன் குடும்பத்திலேயே எல்லாம் இஸ்லாம் ஆயிட்டாங்க, நீ யாரையே கொல்ல போறேன்னு சொன்ன உடனே கோபம் அப்படியே மாறியது உமர் நாயகத்துக்கு. உடனே வீட்டுக்கு அவசரம் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய தங்கச்சியும் அவங்க மச்சானும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குரலை கேட்ட உடைய கோபத்திலே கதையை திறக்கிறார்கள். திறந்து தன் தங்கச்சி ஃபாத்திமாவை ஓங்கி அடிக்கிறார்கள். அடித்து அடித்து ரத்தம் ஊத்துகிறது. அப்பொழுது அவருடைய தங்கச்சி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உமரே, நீ அடித்து அடித்து உன் கைகள் சலித்து போகலாம், ஆனால் என்னுடைய ஈமான் சலித்து போகாது. என்னதான் அடித்தாலும் சரி, நான் ஈமானை விட தயாரா இல்லை என்று அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்ன பொழுது அப்பொழுது உமர் நாயகத்துடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவர்கள் அந்த அடி முதலா இஸ்லாத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள் ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு பின்னால் எத்தனையோ போர்களில் ஷஹீதானார்கள். இஸ்லாத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் உமர் நாயகத்துடைய தங்கை ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். அந்த அப்பொழுது அவர்கள் ஓதக்கூடிய ஆயத், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, அல்லாஹ்வை தவிர யாரும் இலாஹ இல்லை என்ற ஆயத்தை ஓதுகிறார்கள். அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இல்லத்திலே ஈமான் பிறக்கிறது. உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு இஸ்லாம் ஆகிறார்கள். உமர் நாயகம் இஸ்லாம் அவருக்கு காரணமாக அமைந்தவர்கள் அவருடைய தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அதுபோன்று இஸ்லாத்திற்காக முதலாக ஷஹீதானவர்கள் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுமையா ரலியல்லாஹுடைய கணவர் யாசர் ரலியல்லாஹுவை ஒட்டகத்திலே இரண்டு பக்கம் இரண்டு ஒட்டகங்களுக்கு இரண்டாக பிளக்கப்படுகிறது. அந்த காட்சியை சுமையா தன் கணவர் இரண்டாக பிளக்கு ஷஹீதாகக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். அவருடைய பிள்ளை அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நெருப்பு கங்கிலே சூடு போடப்படுகிறது. தான் பிள்ளை கொடுமைப்படுத்த அந்த காட்சியும் பார்க்கிறார்கள். அபூ ஜஹல் தன் வீட்டை எடுத்துக்கொண்டு நீ இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால் உன்னுடைய கணவரை கொன்றது போன்று, உன் பிள்ளையை சித்திர செய்தது போன்று உன்னையும் கொல்லுவேன், உன்னுடைய மர்ம உறுப்புகளில் அம்பு எழுதுவேன் என்றெல்லாம் பயப்படுத்திய பொழுது கூட சுமையா ரலியல்லாஹு தஆலா ஈமானை அசைக்க முடியவில்லை. சுமையா ரலியல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர்கள் ஷஹீதா என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக முதல் உயிர் துறந்தவர்கள் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இது போன்ற அன்பர்களே, நாம் இஸ்லாத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரி. அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு தூக்கிலே ஏற்றப்பட்டு ஷஹீதாகி விடுகிறார்கள். அது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கிலே ஏற்றப்பட்டு ஷஹீதாகி விடுகிறார்கள். அவர்கள் தூக்கிலேயே தொங்கு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை அந்த மகனை பார்ப்பதற்காக வேண்டி அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 90 வயசு கிழவி அவங்களை கூட்டிட்டு வர்றாங்க. 90 வயசு கிழவி கூட்டு வர்றாங்க. வந்து மகனுடைய அந்த ஜனாதாவை பார்த்த உடனே அழுகுவார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள், மயக்கமாயிருவாங்க நினைச்சு கொடுக்க அப்படியே கையை தூக்கிட்டு பிடிச்சு கூட்டு வர்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தன் மகனுடைய ஜனாதா தொங்குவதை பார்த்த உடனே சொல்கிறார்கள், எனக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள், நான் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த குழந்தை ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் மடியிலே இந்த குழந்தைக்கு பால் குடிக்கும் போதெல்லாம் யா அல்லாஹ் இந்த குழந்தையை ஷஹீதாக்கு என்று துவா செய்தால் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன். அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்து விட்டான். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பது வாழ்த்து சொல்லுங்கள் என்பதாக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னார் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மன உறுதியை அல்லாஹ் தஆலா கொடுத்தா நமக்கு தெரிய வருகிறது. அன்பர்களே, அல்லாஹ் தஆலா பெண்களை விலாயிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அவள் பலகீனமானவர்கள், சக்தி குறைந்தவளாக இருந்தால் கூட அவருடைய கல்விலே அல்லாஹ் தஆலா ஈமானிய உறுதியையும் ஒரு சக்தியையும் அல்லாஹ் எந்த சமயத்திலும் ஈமானை விட்டு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய சக்தியை அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் சரித்திரங்களிலே நாம் பார்க்கிறோம். பெண்களுக்கு நாம் ஈமானை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த பெண்கள் தன் குடும்பத்தை முழுவதையும் பராமரிக்கக்கூடியவர்களாக முழு குடும்பத்தையும் இஸ்லாமிய மயமாக்கி விடுவார்கள்.
நீ அந்த பெண்களுக்கு நீ இஸ்லாத்தை மார்க்கல்வி கற்றுக் கொடுக்காமல் நீயே வீட்டு டிவி வாங்கி வச்சு சினிமாவும் டிராமாவும் பார்க்க வச்சு அந்த பிள்ளைகள் கெட்டு போனால் அந்த கெட்டு போனதுக்கு காரணம் அந்த யார் அந்த வீட்டில் அந்த கெட்டு காரணமா இருந்தாங்களோ அந்த பெற்றோர்கள் தான் காரணமாகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ பெண் குழந்தை ஓடி போறாங்க. காரணம் என்னங்க? அவங்க வாங்கி கொடுத்த செல்போன் தான் காரணம். அவங்க அத்தா வாங்கி கொடுத்த செல்போன் தான் காரணம். அந்த செல்போனை கொண்டுதான் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அதை கொண்டுதான் பல மணி நேரங்கள் பேசினார்கள். இந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இஸ்லாத்தை விட்டு செல்ல காரணம் அவர்கள் பெற்றோர்கள் தான் காரணமாகிறார்கள். அந்த பெண்களை ஓடி போன பிறகு போலீஸர் உட்கார்ந்து கதறான், நீ திருப்பி வந்துருமா, அழுகுறான். ஆனா பொண்ணு வரமாட்டேங்கிறா. காரணம் என்ன? நீ வாங்கி கொடுத்த செல்போன் தான் காரணம். நீ அந்த பெண்ணுக்கு மார்க்கல்வியை கொடுத்து சின்ன வயதிலிருந்தே வீட்டிலே அடக்கி வைத்து அவரை ஒழுக்கமா வளர்த்திருந்தோம் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை நீ தவறு செய்தால் உன்னை கண்டிப்பாள். நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் உனக்கு திருத்துவாள். நீ தொழுக போகாமல் தான் உன்னை தொழுக எழுப்புவாள். அந்த பெண் குழந்தைகளை நாம் நல்லவை வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக தீன்தாரியாக இருப்பார்கள். அதற்கு மாற்றமாக நீயே வீட்டு பெரிய பெரிய வீடு நிறைய பெரிய பெரிய ஹோம் தியேட்டர் மாதிரி பெரிய சினிமா தியேட்டர் ஆக்கி வீட்டை சினிமாவும் டிராமாவும் காமிச்சு உட்கார்ந்துருந்தேன்னா அந்த பெண் கெட்டு போனதுக்கு காரணம் நீயும் உன்னுடைய பெற்றோர்கள் தான் காரணமாக எழுதுகிறார்கள். எனவே அன்பர்களே, நம்முடைய பெண் குழந்தைகளை தீன் மார்க்கத்தோடு வளர்க்க வேண்டும், தீனோடு வளர்க்க வேண்டும், பார்க்க பற்ற உள்ளவர்களாக நம் குடும்பத்தை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.